Hi students. So நாம வந்துட்டு எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி இந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ், அதாவது 4 இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ 4 இண்டிகேட்டர்ஸ்லேயும் என்னென்ன, அது ஏன் அப்படி இண்டிகேட்டர்னு நம்ம சொல்கிறோம், ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, பெர் கேபிட்டா இன்கம்னா அப்படின்னா என்ன, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னா ஒரு நிலையான ஒரு டெவலப்மெண்ட், சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த டாபிக் தான் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 287 இருக்குது, சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். Sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of and not compromising the needs of the future generation. ஸோ சஸ்டெயினபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் அதாவது என்விரான்மெண்ட்டை எந்த விதமான டேமேஜ் பண்ணாமல் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போவே பண்ணி வைக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். The consequences of environmental degradation do not respect to national or state boundaries. So consequences in the environmental degradation or consequences எதை ரெஸ்பெக்ட் பண்ணாது அப்படின்னா நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணாது. Sustainability of development is comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. ஸோ சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நியூ ஏரியா தான் வந்துட்டு நாலேஜுக்கு வந்துட்டு ஒரு புது இடம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், எக்கானமிஸ்ட்டு, ஃபிலோசஃபர்ஸ், அதே மாதிரி சோஷியல் சயின்சஸ்னால் இந்த சோஷியல் ஒர்க்கர், சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அவங்க தான். ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. Natural resources can be divided into renewable resources and non-renewable resources. நமக்கு நல்லாவே தெரியும் நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஷ்னல் ரிசோர்ஸஸை ரெண்டாக டிவைட் பண்ண முடியும். ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரெப்ளனிஷபிள், எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. ஸோ ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாத சொல்கிறாங்க ரெப்ளனிஷபிள் அப்படின்னு. ஸோ திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாத எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் சன்லேருந்து நம்மளால் அந்த எனர்ஜியை கொண்டு வர முடியாதான் வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜி. Non-renewable resources are non-replenishable, example coal and petroleum. ஸோ non-renewable resources அப்படிங்கிறது வந்துட்டு அது திருப்ப நம்மளால் கொண்டு வர முடியாது, அதுதான் வந்துட்டு நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் பெட்ரோலியம். ஒன்ஸ் நம்ம கோல் அண்ட் பெட்ரோலியத்தை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வரதுக்கு செவரல் டீகேட்ஸ் ஆகும், மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ அதை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் அது கொண்டு வரவும் சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால் கொண்டு வரவும் முடியாது, அதுதான் வந்துட்டு நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் classified into 2 renewable resources and non-renewable resources. Renewable resources can be replenishable, example solar energy. Non-renewable resources are non-replenishable, example coal, petroleum. Groundwater is an example of a renewable resource. ஸோ கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் ரிசோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். The question arises as how sustainable development is possible if the resources are overused rather than getting replenished. ஸோ என்ன கொஸ்டின் அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும். நம்ம எல்லா ரிசோர்ஸஸையும் ஓவராக யூஸ் பண்ணிட்டோம், அதை அழிக்காமல் நம்ம அதை ஓவராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்துட்டு அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு அரைஸ் ஆகும். Non-renewable resources get exhausted after certain number of years of extracting and use them and they cannot be replenished.
ஸோ நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸை வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம், சர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. To achieve the real sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. ஸோ நம்ம ரியலான ஒரு சஸ்டைனபிலிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்கானமியும் சரி, சோஷியலையும் சரி, இல்லாட்டி என்விரான்மெண்ட்டு, இந்த மூணையும் ஈக்குவலாக வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணும். In general, the question of development or progress is continuous. ஸோ ஜென்ரலாக கொஸ்டின், அதாவது டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது, ஒரு ப்ராக்ரஸுக்கும் ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம வந்துட்டு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும், நம்மளோட டெவலப்மெண்ட்லேயும் நம்ம கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும், அதுவும் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. At all the times, as the member of society and as individuals, we need to ask where we want to go, what we wish to become and what our goals are. ஸோ வந்துட்டு ஒரு சொசைட்டியோட மெம்பராகவும் ஒரு தனிப்பட்ட மனுஷராகவும் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோம், வேர் வி வாண்ட் டு கோ, நம்ம எங்கே போகிறோம், நம்மளோட விஷ் என்ன, நம்ம என்னவா வரணுங்கிற விஷ் என்ன, நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம கேட்டுக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ பேராமீட்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஸோ தமிழ்நாடு, இந்தியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேசி ரேட் எவ்வளோ இருக்குது, படிக்கிறவங்களோட ரேட் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரேஷியோ. ஸோ 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க செகண்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜெண்டர் ரேஷியோவும் 2011 சென்சஸ் படி. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட். ஸோ வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்துட்டு விருப்பமாக அதை என்ரோல் பண்ணியிருக்காங்க, இது வந்துட்டு 2015 to 16 ரேஷியோ 16 சென்சஸ் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் காலம் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன. ஸோ ரெனியூபிள் resources are replenishable resources. These are pollution free and environment friendly. These resources take a short time for renewable. ஸோ ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெப்ளென்ஷபிள் ரிசோர்ஸஸ், அதான் நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து எந்த விதமான பொல்யூஷனையும் காஸ் பண்ணாது. ஸோ அதனால் இட் இஸ் எ பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம சீக்கிரமாக குயிக்காக நம்மளால் ரெனியூல் பண்ண முடியாதான் சொல்கிறாங்க. தீஸ் ரிசோர்ஸஸ் டேக் ஷார்ட் டைம் ஃபார் ரெனியூவல். ஸோ ரெனியூவலுக்கு ஒரு சின்ன ஷார்ட் டைம் தான் இது வந்துட்டு எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட் அண்ட் பேப்பர். ஸோ இது எல்லாத்தையும் ரெனியூல் பண்ணி கொண்டு வரக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு போதும். நெக்ஸ்ட்டு நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் ஆர் நான் ரெப்ளென்ஷபிள் ரிசோர்ஸஸ் which pollute and damage the environment. ஸோ நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. அட் த சேம் டைம் இட் பொல்யூட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் அண்ட் டேமேஜ் ஆர் என்விரான்மெண்ட். ஆனால் பட் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியும் அண்ட் இட் இஸ் அன் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆஸ்பெக்ட். பட் நான் ரெனியூபிள் resources are non-replenishable and it can damage or pollute our environment. Millions of years are needed for the formation of these resources. ஸோ இந்த ரிசோர்ஸஸை எகெயின் நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு இதுக்கு தேவைப்படும் அந்த ரிசோர்ஸஸை நம்ம திரும்ப கொண்டு வரக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், கிளாஸ், ஃபாசல் ஃபியூல்ஸ், அதாவது கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், டீசல், இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் renewable resources and non-renewable resources. So renewable resources are replenishable resources. These are pollution free and eco friendly. These resources take short period of time for renewable. But non-renewable resources are non-replenishable resources which can pollute and damage our environment.
it takes millions of years for the formation of these resources. So examples of renewable resources, solar energy, wind energy, water, wood, paper. Non-renewable resources, metal, glass, fossil fuels, அதாவது coal, petroleum, natural gas and diesel. So the differences between non-renewable resources and renewable resources. So இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க natural resources, renewable resources, non-renewable resources. So renewable resources பார்த்தீங்கன்னா plants and animals, non-renewable resources பார்த்தீங்கன்னா minerals, fossil fuels, soil. நெக்ஸ்ட் பாருங்க பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பாலிசிஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பாலிசிஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு பாலிசியாகவே இருக்குது. So India depends on thermal and hydropower plants to meet its power needs. ஸோ இந்தியா வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இந்தியா ஹோல் ஆகட்டும், அதோட நீட்ஸ், அதோட தேவைகளை வந்துட்டு அது மீட் பண்ணுறதுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸை தான் வந்துட்டு அது டிபெண்ட் பண்ணி இருக்கு. போத் தீஸ் ரிசோர்ஸஸ் ஹாவ் அன் adverse environmental impact. ஸோ இந்த ரெண்டு ரிசோர்ஸஸ், அதாவது வந்துட்டு தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட், இந்த ரெண்டு சோர்ஸஸுமே வந்துட்டு ஒரு அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்டை வந்துட்டு அது தரும். Thermal power plants emit large quantities of carbon dioxide which pollute the environment. ஸோ thermal power plants பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன எமிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நிறையா வந்துட்டு எமிட் ஆகும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும்னா இட் பொல்யூட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்துட்டு அது பொல்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாலிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்தியா வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு சோர்ஸஸ்னாலேயே வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்துட்டு என்ன எமிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணால் நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலிசி இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் இன் இந்தியா, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பாலிசி, இது வந்துட்டு பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்விரான்மெண்டல் பாலிசிஸ் என்னென்ன இருக்குது இந்தியாவில்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ், அதாவது இந்தியாவில் என்னென்ன என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டன என்னென்ன ஆக்ட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.